அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு மகாபாரதத்தில் நம்பிக்கை. அர்ஜுனனும் கிருஷ்ணரும் நண்பர்கள். அர்ஜுனனும் கிருஷ்ணரும் பூங்கா ஒன்றில் உலாவி கொண்டிருந்தாங்க. அப்போது அங்கே வானத்தில் ஒரு பறவை பறந்துக்கிட்டு இருக்கு. கிருஷ்ணர் அதை பார்க்குறாரு. அர்ஜுனனுக்கும் அதை காட்டுறாரு. அர்ஜுனா, அது புறா தானே அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ணர். ஆமாம் கிருஷ்ணா, அது புறாதான் அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுனன். கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. சில வினாடிகளுக்கு பிறகு, அர்ஜுனா, எனக்கு என்னவோ அந்த பறவையை பார்த்தா பருந்தை போல தெரியுதுன்னு சொல்கிறாரு கிருஷ்ணர். அடுத்த வினாடியே அர்ஜுனனும் ஆமாம் அது பருந்துதான்னு சொல்கிறான். மேலும் சில வினாடிகள் கழித்து அந்த பறவையை உற்று பார்த்து அது கிளியாக இருக்கலான்னு தோணுதுன்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. அப்போவும் அர்ஜுனன் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் நீங்கள் சொல்கிறது சரிதான், அது கிளிதான்னு பதிலளிக்கிறான். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனதும், அர்ஜுனா, முதல்ல சொன்னதெல்லாம் தப்பு, இப்போ சொல்கிறது தான் தெளிவாக தெரியுது, அது ஒரு காகம்னு சிரிப்போட சொல்கிறாரு. நிஜம்தான் கிருஷ்ணா, அது காகமே தான், சந்தேகமே இல்லை அப்படின்னு பதிலளிக்கிறான் அர்ஜுனன். அர்ஜுனா, நான் சொல்வதையெல்லாம் நீயும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறாயே, உனக்கென்ன எதுவும் யோசிக்க தெரியாதா, உனக்குன்னு சுய புத்தி கிடையாதான்னு கேட்குறாரு கிருஷ்ணர். கொஞ்சம் கோவமாக கோச்சிக்கிறாரு. அப்போ கிருஷ்ணா, என் கண்ணை விடவும் அறிவை விடவும் எனக்கு உன் மேலே மிகுந்த நம்பிக்கை இருக்குது. நீ ஒன்றை சொன்னால் அது பருந்தோ காகமோ புறாவோ எதுவானாலும் அதை அதுவாகவே மாற்றும் ஆற்றல் உன்னிடம் இருக்கிறது. அதனால் நீ என்ன சொல்கிறாயோ அப்படித்தானே அது இருக்க முடியும். தெய்வத்தின் வாக்கினை விட வேறு எதன் மேல் நான் நம்பிக்கை வைக்க முடியும்னு அமைதியாக சொல்கிறாரு அர்ஜுனன். இந்த நம்பிக்கை தான் கிருஷ்ணரை எப்போதும் அர்ஜுனன் பக்கத்திலேயே இருக்க வச்சது. ஸ்ரீமத் பகவத்கீதையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒட்டுமொத்த உலகத்தின் தோற்றத்துக்கும் காரணமாவேன். இந்த மொத்த உலகமும் என்னால் தான் இயங்கிக் கொண்டுள்ளது. இந்த முறையில் நன்கு அறிந்து கொண்டு நம்பிக்கை மற்றும் பக்தியுடன் கூடிய விவேக அறிவுடையவர்கள் இடைவிடாமல் என்னையே வழிபடுகிறார்கள் அப்படின்னு பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லியிருக்காரு. நல்லா யோசித்து பார்த்தா, என்னைய பகவத்கீதையும் மகாபாரத கதையையும் மக்களாகிய உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் என்ன ஒரு கருவியாக அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு அப்படி தான் தோணுது. நான் ஏன் மகாபாரத கதைகளை சூஸ் பண்ணணும்? ஏன்னா இறைவன் என் மூலமாக மக்களுக்கு இதை காணொலியை கேட்குறவங்களுக்கு இந்த செய்திகள் போய் சேரணும்னு அவர் நினச்சிட்டாரு. அதனால் என்னால் இந்த செயலை செய்ய முடியுது. உங்களால் இந்த காணொலியை கேட்க முடியுது. மேலும் இது போன்ற கதைகளை கேட்குறதுக்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் ஷனு சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.